வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அருமையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தை அமாவாசை, அந்த முன்னோர்களுக்கான அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் சரிவர பண்ணியிருப்பீங்கன்னு நான் முழு மனசாக நம்புகிறேன். அது ஒரு சம்பிரதாயமாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோமோ அது நிச்சயமாக கணக்கில் வரும். அவங்க இறந்த பிறகு நாம் செய்கிறது எல்லாமே நம்மளுடைய மன திருப்திக்கு தான். இனிமேலாவது உங்கள் பெற்றோர்கள் உயிரோடு இருந்தால் அவங்களுக்கு என்ன வேணும் ஏதுன்னு கேட்டு அதை செய்யுங்க. இறந்த பிறகு நம்ம எவ்வளோ பிரமாதமாக செஞ்சாலும் அது அவங்களுக்கு போகுமா இல்லையா அப்படிங்கிற நமக்கு தெரியாது. சரிங்களா? சரி, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. எங்கள் பேங்க்கில் கூட வேலை பார்த்த திரு ஆர் வெள்ளிங்கிரி மேனேஜரை பற்றி ஒரு சின்ன செய்தி. அவர் வேலையில் படு சுட்டின்னு சொல்லலாம். ரொம்ப நியாயமான நேர்மையான மனிதர். வீட்டு அடமான கடன் ஹெட் ஆஃபீஸ்லேயே ஸ்க்ரூட்னி பண்ணி பேமெண்ட் கொடுக்குறோம். கன்சர்ன் பிரான்ச்சில் பணம் கட்டுறாங்க. அந்த பார்ட்டி யாருன்னே மேனேஜருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு குறை இருந்தது அவங்களுக்கு, மேனேஜர்ஸ்குள்ளே. அதனால் என்ன பண்ணாங்க, நாங்கள் ஒரு இன்ஸ்பெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்ஷன் போய் ஒரு சின்ன ரிப்போர்ட் அனுப்புங்க, அப்போ உங்களுக்கு ஆளையும் பார்த்த மாதிரி இருக்கும். இப்படி ஒரு ஃபைல் ராமநாதபுரம் பிரான்ச்சுக்கு போகுது. அந்த குறிப்பிட்ட விலாசத்தில் அந்த வீட்டுக்கு, அந்த கடன்தாரர் வீட்டுக்கு போகல. எல்லாரும் அங்கே தானே போய் கேட்பாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, அவங்கள போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, என்னை போல யோகியம் உலகத்திலே கிடையாதுங்க, ஹரிச்சந்திரனுக்கு அடுத்த ஆள் நான் தாங்க அப்படின்றவாங்க. அதனால் 2-3 வீடு தள்ளி விசாரிக்கிறார். அவரை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன், நல்ல மனுஷனா என்ன, நான் பேங்க்லேருந்து வரணுங்க, ஒரு சின்ன விசாரணைக்காக வந்திருக்கேன், சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக பவ்யமாக ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கேட்பாராம். அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சுக்கிட்டு அவரை நேரில் போய் பார்ப்பாராம். இந்த நண்பர் சொன்னதுக்கும் அவர் சொல்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் வருதான்னு அவர் பார்க்குறாரு. இப்படியே ஒரு ஃபைல் வெரிஃபை பண்ணி ரிப்போர்ட் அனுப்பிட்டார். பணம் கட்டுற பார்ட்டி நல்லாளா கெட்டாலா, வருமானம் இருக்கா இல்லையா, அவரை பற்றி பக்கத்தில் அக்கத்தில் என்ன ஒப்பீனியன்னு கேட்க தான் நாங்கள் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். ஆனால் இவர் அதுக்கு மேலே ஒரு தகவல் கொடுத்தாரு பாருங்க. அங்கே தான் நிற்கிற மேனேஜர். ஐயா, லோன் கொடுக்க பற்றி பிரச்சனை இல்லை, அவர் நல்லவரோ கெட்டவரோ இருந்துட்டு போட்டுங்க, முதல்ல அந்த தெருவில் இருக்க எல்லா வீடுகளுக்குமே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. லோன் கொடுத்தாலும் அடமான கடனை பதிவு பண்ண முடியாது, கடனே வழங்க முடியாது அப்படின்னு அனுப்பிச்சார். இது புது செய்தி, பத்திரத்தில் இருக்காது, பார்ட்டியும் சொல்ல மாட்டார், வக்கீலுக்கும் தெரியாது, அவர் ஒப்பீனியன் கொடுத்துருவார், பத்திரம் சுத்தமாக இருக்குன்னு சொல்லிடுறாரு. ஆனால் அந்த தெருவில் ஏதோ பிரச்சனை இல்லை, விற்கிறது வாங்கிறது எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருக்காங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். இது இவர் போய் கண்டுபிடிச்சி தான் நமக்கு தெரியும். இப்போ எங்களுக்கு கபீர்னுச்சு. உடனே அந்த பார்ட்டி என்கிட்ட வந்தார். சார், என்ன சார், மேனேஜர் வந்துட்டு போனார், ஒன்றுமே தெரியல, என்ன சொல்கிறீங்க, எப்போ கிடைக்கும் லோனுன்னு வராரு. நோட்டிஃபிகேஷன் ஏரியா இது உங்களுக்கு தெரியாதா, எப்படி நீங்கள் வந்தீங்க லோனுக்குன்னு சும்மா குத்து மிரட்டினேன். சார், இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பயந்துட்டார். ஐயா, எனக்கு லோன் வேண்டாங்க, பணம் வேறு பக்கம் கிடச்சிருச்சு, எனக்கு பத்திரத்தை திருப்பி கொடுங்கன்னு ஒரு கால் கடிதாசி எழுதி கொடுங்க, 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு நான் பத்திரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு கடன்னு எழுதி கொடுத்தாரு. ஒரு ஆஃபீஸ் நோட் போட்டேன், செக்ரட்டரிட்ட போய் சொன்ன விஷயத்தை கையெழுத்து போட்டார், பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்டோம். தலை தப்பித்து விட்டது. இதுதான் அந்த வெள்ளிங்கிரி மேனேஜரோட ஒரு தனித்திறமைன்னு கூட சொல்லுவேன் நான். அப்பேற்பட்ட மேனேஜர் கோயில்லையும் பாட்டு போடுறாருன்னா ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இன்றைக்கும் பாருங்கள். காண்டலே கருத்தாய் நினைத்திருந்தே மனம் புகுந்தாய் கடலடி, பூண்டு கொண்டொழிந்தேன் புறம் போயினால் அறையோ, பூண்டு கொண்டொழிந்தேன் புறம் போயினால் அறையோ, ஈண்டு மாடங்கள் நீண்ட மாளிகை மேலெழுகொடி வானிலமதி, தீண்டி வந்துளாவும் திருவாரூர் அம்மானே, தீண்டி வந்துளாவும் திருவாரூர் அம்மானே, பூங்கழல் தொழுதும் பரவியும் புனிதா புண்ணியா உன் பொன்களல், இங்கிருக்க பெற்றேன் என்ன குறையுடையேன், ஓங்குதெங்கிளையார் கமுகிழவளை மாவோடு மாதுளம் பலா, தீங்கணி சிதறும் திருவாரூரம் மானே, நாடினார் கமலம் மலரயனோடு இரணிய நாகம் தீண்டவன்
நாடி காண மாட்டான் தளலாயனம் பானை பாடுவார் பணிவார் பல்லாண்டி செய்வோர் பக்தர்கள் சித்த தொல்புக்கே தேடி கண்டு கொண்டேன் திருவாரூர் அம்மானே தேடி கண்டு கொண்டேன் திருவாரூர் அம்மானே. என்ன அழகா பாடுறாரு பாருங்க. வேலையிலையும் புலியா இருக்காரு, பக்திலையும் புலியா இருக்காரு. 2 புலிய ஒரு முத்தம். இதான் எனக்கு விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.